ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி அடை தோசைக்கு தொட்டுக்கக்கூடிய அவியல், கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதில் எல்லா காய்கறிகளும் போட்டிருக்கோம். தேங்காவும் கொஞ்சமான பச்சை மிளகாய் காரத்துக்கும் வச்சு சேர்த்து செஞ்சதுனால காரம் குறைவாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி அடை தோசைக்கு நம்ம மாவு அரைச்சிடலாம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு மூணும் சம அளவு எடுத்து அதோட காஞ்ச மிளகாயும் சேர்த்து நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, அதோட பூண்டு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாத்தையும் போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி மிளகாயை ஊற வச்சதுக்கப்புறம் முதல்ல அரைச்சிட்டோன்னா அது நல்லா பொடியாயிரும். இப்போ நம்ம பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகரன்னு அரைச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தாலும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாவோட சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது பர்ஃபெக்ட். அந்த அடை மாவுக்கான ரெசிபி வேறொரு வீடியோவில் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ 3 பருப்பு மட்டும் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அவியல் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னெல்லாம் காயெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் மாங்காய், அப்புறம் அவரைக்காய் எடுத்திருக்கேன், கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, அப்புறம் புளிப்புக்காக மாங்காய் கண்டிப்பாக அவியலில் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்த காய்கறிகள் எல்லாத்தையும் குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய், அப்புறம் சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாத்தையும் எடுத்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்து இது குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போகுங்க இந்த காய் வேகிறதுக்கு. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ நம்ம அந்த குக்கர் விசில் போகிறதுக்குள்ளார ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் நீங்கள் கூட்ட குறைய செஞ்சுக்கோங்க. முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த குக்கரில் ஒரு விசில் போய் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை கொண்டு இந்த வெந்த காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுணும். தேங்காவில் சேர்த்து அரைக்கிற தண்ணியும் இதோட கலந்து சேர்க்குற தண்ணியும் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம தயிர் அரைச்சி விட்டு போகிறோம். ஸோ அதனால் திக்னஸ் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அவியல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம். அவியலோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண போகிறதே இந்த தாளிப்பு தான். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் தயிரை அரைச்சி தனியாக எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த அவியல் தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் இது அவியல். அப்போ தான் இதோட ருசியும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய், எவ்வளோ காரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கான காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து அவியலில் கொட்டிட வேண்டியதான். இப்போ ஏற்கனவே தேங்காய் நல்லா கொதிச்சிருக்கும். திக்னஸ் கரெக்டாக இருக்க ஸ்டேஜில் இந்த தாளிப்பை கொடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தயிரை அரைச்சி விட்டதை சேர்க்குறோம். முதல்ல நீங்கள் கொதிக்கும் போதே சேர்த்திட்டிங்கன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். ஸோ அதை விட ரொம்ப முக்கியம், சமைச்ச உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். இல்லைன்னா குக்கரோட சூடில் இந்த அவியல் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அடைக்கு தேவையான அவியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் நிறைய காய்கறிகள் சேர்க்குறோம். நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிடுங்க. டாக்டருங்க என்ன தான் சொன்னாலும் எத்தனை பொரியல் பண்ணாலும் போர் அடிக்கும். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் அவியலாக நீங்கள் செஞ்சு எல்லா காயும் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்க பாருங்கள். இப்போ நல்லா தோசைக்கல் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம அடை மாவை இதில் தோசையாக வார்த்து அடை தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நல்ல மொறுன்னு சிவந்த அடை தோசைக்கு நல்ல வெள்ளை நிறமான இந்த அவியல் ரொம்ப பொருத்தமாகவும் ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.